வணக்கம், இது தந்தியில் இன்று. வரவேற்பது ரஞ்சித். சிலந்தியாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் முயற்சியை கைவிட வலியுறுத்தி கேரள முதல்வர் பினராயிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். ஹெலிகாப்டர் விபத்தில் பலியான ஈரான் அதிபர் உடல் அடக்கம் என பரபரப்புகளும் திருப்பங்களும் நிறைந்த நாள் இன்று. தலைப்புச் செய்திகள். சிலந்தியாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் முயற்சியை கைவிட வேண்டும். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். வங்கக்கடலில் நாளை மறுநாள் உருவாகிறது ரீமால் புயல். 26ஆம் தேதி தீவிர புயலாக மேற்கு வங்கத்தில் கரையை கடக்க வாய்ப்பு. தமிழகத்தில் மழை குறைந்து வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் இன்று எச்சரிக்கை. பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் முதலமைச்சரை ஒருமையில் பேசியதை ஏற்க முடியாது. குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய கோரி தாயார் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று கருத்து. எதிர்காலத்தில் எப்படி நடந்து கொள்வார், என்ன செய்ய மாட்டார் என உத்தரவாத மனு தாக்கல் செய்யவும் உத்தரவு. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரண வழக்கு இன்று சிபிசிஐடிக்கு மாற்றம். சடலம் கண்டெடுக்கப்பட்ட தோட்டத்தில் குழிகளை தோண்டி தடயங்களை சேகரித்த சிபிசிஐடி அதிகாரிகள். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் மீண்டும் வெடித்த வடகலை தென்கலை பிரச்சினை. வேதபாராயணம் பாடுவதில் இருதரப்பும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தன்னை கடவுள் அனுப்பியதாக சொல்லும் பிரதமர் மோடி ஏழைகளுக்காக செய்தது என்ன? டெல்லி பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தி இன்று சரமாரி கேள்வி. ஆபாச வீடியோ விவகாரத்தில் தலைமறைவான பிரஜ்வல் ரேவண்ணா உடனே நாடு திரும்ப வேண்டும். பேரனுக்கு முன்னாள் பிரதமர் தேவகவுடா இன்று எச்சரிக்கை. ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசியின் உடல் சொந்த ஊரில் இன்று அடக்கம். இறுதி ஊர்வலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் கண்ணீர் அஞ்சலி. ராஜஸ்தான் அணிக்கு எதிரான எலிமினேட்டர் போட்டியில் பெங்களூரு அணி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்து IPL தொடரில் இருந்து வெளியேறியது. இதனால் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் காரசாரமாக கருத்துக்களை பதிவிட்டு வருவது இணையத்தில் கவனம் பெற்றுள்ளது. இதுகுறித்து ரசிகர்களிடம் பேசினோம். விவரங்கள் இவை. இத்தனை ஆண்டுகள் RCBக்காக விளையாடி வரும் விராட் கோலியின் கைகளில் IPL கோப்பை தவழவில்லை என்ற ஏக்கம் ஒவ்வொரு கிரிக்கெட் ரசிகனுக்கும் இருக்கும். அந்த இயக்கத்தை போக்க பீனிக்ஸ் பறவை போல இந்த முறை மீண்டெழுந்த RCB அணி கடைசி 6 போட்டிகளில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று பலம் வாய்ந்த சென்னை அணியை வீழ்த்தி பிளே ஆஃப் சுற்றுக்குள் நுழைந்தது. இதனால் இந்த முறை அதிக உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் ஈசாலா கப் நம்தே என அந்த அணி ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் மைதானத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் நடைபெற்ற வெற்றி கொண்டாட்டமே சர்ச்சையில் முடிய அதுவரை RCB வெல்ல வேண்டும் என நினைத்த பிற அணியின் ரசிகர்களும் கூட வெறுப்பின் உச்சிக்கே சென்றனர். பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நேற்று நடைபெற்ற எலிமினேட்டர் போட்டியில் ராஜஸ்தான் அணியிடம் 6 விக்கெட் வித்தியாசத்தில் அதிர்ச்சி தோல்வியடைந்த பெங்களூரு நடப்பு IPL தொடரில் இருந்து நடையை கட்டியது. தொடர்ந்து 6 போட்டிகளில் வென்று பிளே ஆஃபிற்கு தகுதி பெற்றது என்றும் நினைவில் இருக்கும் என விராட் கோலி கருத்து தெரிவித்தார். மேலும் தமிழக வீரர் தினேஷ் கார்த்திக் IPL தொடரில் இருந்து ஓய்வை அறிவித்ததால் பெங்களூரு ரசிகர்களை சோக மேகங்கள் சூழ்ந்தன. இதனிடையே RCBயின் தோல்வியை CSK ரசிகர்கள் மீம்ஸ்களாக பதிவிட்டு கேலி செய்ய சமூக வலைதளங்கள் போர்க்களமானது. பெங்களூரால் எப்போதும் கோப்பையை வெல்ல முடியாது போன்ற மீம்ஸ்கள் சமூக வலைதளங்களை ஆக்கிரமித்தன. வெற்றி தோல்வி கடந்து எப்போதும் தங்கள் அணிக்கு ஆதரவு என பெங்களூரு ரசிகர்களும் பதிலளிக்க விடிய விடிய கருத்து மோதல் தொடர்ந்தது. இது குறித்து சென்னையைச் சேர்ந்த கிரிக்கெட் ரசிகர்கள் விக்னேஷ், முகேஷ் கூறுகையில், என்னன்னு தெரியல, நேற்று ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட எதிர்ச்சியா தோத்துட்டோம். அது நம்ம முக்கிய காரணம் நம்ம ஒரு பேட்டிங்ல 30 ரன் அடிச்சிருந்தா நம்மளுக்கு கப்படிக்க மிகப்பெரிய சான்ஸ் கிடைச்சிருக்கும். இவங்க நல்லா தான் ஜெயிச்சுட்டே வந்தாங்க, கடைசியில் அவங்க தோத்துட்டாங்க. இது கொஞ்சம் எனக்கு மனசு வருத்தமா தான் இருக்கு. மதுரையைச் சேர்ந்த ராஜா துரை அரசுவிடம் பேசினோம். வாலிபால் ஜெயிச்சதுக்கே அவ்வளவு இது பண்ணா செஞ்சாங்க. விராட் கோலிக்காண்டி பார்த்த மாதிரி இருந்துச்சு. அவர் ஒரு ஆளுக்காண்டி RCB கப்படிக்கணும் அப்படின்னு நாங்களும் நினைச்சோம், நாங்களும் ஆசைப்பட்டோம். இருந்தாலும் அது தோத்தது கொஞ்சம் வருத்தம் தான், ஆனா கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்குவோம். RCB அதனால வெளியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் எந்த டீம் ஜெயிச்சாலும் தோத்தாலும் பரவாயில்ல, அடுத்த வருஷம் போய் நாங்க வாழ்த்துக்கிறோம். சென்னை, மும்பை அணிகளுக்கு அடுத்ததாக 9 முறை பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்ற பெங்களூரு அணியால் ஏனோ ஒரு முறை கூட கோப்பையை வெல்ல முடியாதது ரசிகர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் இன்று நடைபெற்ற வைகாசி பிரம்மோற்சவ விழாவின் போது வடகலை தென்கலை பிரிவினர் மீண்டும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னணியை விவரிக்கிறார் செய்தியாளர் தன்ராஜ்.
108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் வடகலை தென்கலை ஐயங்கார்களுக்கும் இடையே திவ்ய பிரபந்தம் வேத பாராயணம் பாடுவதில் ஆண்டாண்டு காலமாக பிரச்சனை நிலவி வருகிறது. கடந்த ஜனவரி 17ஆம் தேதி பார்வேட்டை உற்சவத்தில் இரு பிரிவினர் கைகலப்பில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து கோயில் திருவிழாக்களின் போது தென்கலை வடகலை பிரிவினர் பிரச்சனை செய்யக்கூடாது என கோயில் நிர்வாகம் உத்தரவிட்டது. இந்நிலையில் வைகாசி பிரம்மோற்சவத்தின் 4ஆம் நாளான இன்று வரதராஜ பெருமாள் கங்கை கொண்டான் மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அப்போது வேத மந்திரங்கள் பாடுவதில் வடகலை தென்கலை ஐயங்கார்கள் இடையே மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டது. கோயில் நிர்வாகிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளின் சமரசத்தை ஏற்காமல் ஐயங்கார்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பிரம்மோற்சவத்திற்கு அவரோடு வந்த பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய முடியாமல் அவதியடைந்தனர். செய்தியாளர் தனராஜ் வழங்கும் கூடுதல் தகவல். இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. கோவில் நிர்வாகத்திற்கும் இந்த தென்கலை பிரிவினருக்கும். அதனைத் தொடர்ந்து போலீசார் வரவழைக்கப்பட்டு அவர்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர். இது தற்போதைய நிகழ்வாக இருக்கிறது. ரஞ்சித், நன்றி தன்ராஜ். அண்மையில் வெளியாகி சூப்பர் ஹிட் அடித்த மஞ்சுமெல் பாய்ஸ் படத்தில் கண்மணி அன்போடு காதலன் பாடலை பயன்படுத்தியதற்காக படக்குழுவுக்கு இசையமைப்பாளர் இளையராஜா திடீர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். அதே சமயம் இந்த பாடலுக்கான அனைத்து உரிமைகளையும் 2 இசை நிறுவனங்களிடமிருந்து வாங்கியிருப்பதாக படத்தின் தயாரிப்பாளர் விளக்கமளித்துள்ளார். கொடைக்கானல் குணா குகையில் விழுந்த இளைஞரை அவரது நண்பர்கள் சேர்ந்து காப்பாற்றிய உண்மை சம்பவத்தை தழுவி அண்மையில் வெளியான மலையாள திரைப்படம் மஞ்சுமெல் பாய்ஸ். மலையாளத்தில் வெளியாகி இருந்தாலும் கொடைக்கானலில் நடக்கும் கதை என்பதால் மொழியை கடந்து இந்த படம் தமிழில் பெரும் வெற்றி பெற்று திரையரங்குகளில் சக்கை போடு போட்டது. இது மட்டுமின்றி மஞ்சுமெல் பாய்ஸ் திரைப்படத்தை தமிழ் ரசிகர்கள் கொண்டாடியதற்கு மற்றொரு முக்கிய காரணம் இதில் இடம்பெற்ற குணா படத்தின் கண்மணி அன்போடு பாடல். டைட்டில் கார்டு முதல் குணா குகையில் விழுந்த சுபாஷை அவரது நண்பர்கள் மீட்டெடுக்கும் இறுதி காட்சி வரை கண்மணி அன்போடு பாடல் படம் நெடுகவும் திரைக்கதையில் பிரதான அங்கம் வகித்தது. கேரளா மட்டுமின்றி வெளியான அனைத்து மாநிலங்களிலும் பெரும் வரவேற்பை பெற்று 240 கோடிக்கு மேல் வசூல் செய்துவிட்ட பிறகும் மஞ்சுமெல் பாய்ஸ் திரைப்படத்தை ரசிகர்கள் தற்போது OTTயில் கண்டு ரசித்து வருகின்றனர். இந்நிலையில் கண்மணி அன்போடு பாடலை பயன்படுத்தியதற்காக மஞ்சுமெல் பாய்ஸ் பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு இசையமைப்பாளர் இளையராஜா தரப்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பாடலை பயன்படுத்தியதற்காக உரிய இழப்பீட்டை வழங்க வேண்டும் என அந்த நோட்டீஸில் கூறப்பட்டிருப்பதாக தெரிகிறது. படம் வெளியான சமயத்தில் பல்வேறு தமிழ் ஊடகங்களுக்கு பேட்டி அளித்திருந்த மஞ்சுமெல் பாய்ஸ் இயக்குனர் சிதம்பரம் இளையராஜாவிடம் காப்புரிமை பெற்றுதான் குணா படத்தின் கண்மணி பாடலை பயன்படுத்தியதாக கூறியிருந்தார். ஆனால் தற்போது வெடித்திருக்கும் இந்த நோட்டீஸ் விவகாரம் புதிய குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே இளையராஜாவின் பாடல்களை இசை கச்சேரி மற்றும் திரைப்படங்களில் பயன்படுத்தியதற்காக அவ்வப்போது காப்பிரைட்ஸ் பிரச்சனை எழும் சூழலில் இதில் மஞ்சுமெல் பாய்ஸும் சிக்கியிருப்பது பேசு பொருளாகியுள்ளது. ஹெலிகாப்டர் விபத்தில் பலியான ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசியின் உடல் அவரது சொந்த ஊரில் மத முறைப்படி இன்று அடக்கம் செய்யப்பட்டது. இறுதி ஊர்வலத்தில் லட்சக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு அதிபருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அஜர்பைஜான் நாட்டில் அனைத்தரப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று நாடு திரும்பிக் கொண்டிருந்த ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி, வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லாஹியா உள்ளிட்டோர் ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கி உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து ஈரானில் 5 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. தலைநகர் டெஹ்ரானில் நேற்று நடைபெற்ற இறுதி ஊர்வலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு மறைந்த அதிபர் இப்ராஹிம் ரைசி உள்ளிட்ட தலைவர்களுக்கு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து அதிபர் இப்ராஹிம் ரைசியின் உடல் சொந்த ஊரான மஷாத்திற்கு விமானம் மூலம் இன்று காலை கொண்டு வரப்பட்டது. அதிபர் ரைசியின் உடலுக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறுதி அஞ்சலி செலுத்தினர். இதையடுத்து மசாத்தில் உள்ள இமாம் ரேசா மசூதியில் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. இதேபோல் மறைந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லாஹியாவின் உடல் ஷஹர்ஹீரே நகரில் உள்ள ஷா அப்துல்லாசிம் ஆலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. ஈரான் துணை அதிபர் முகமது முக்பர் அதிபர் பணிகளையும் அலி பாகேரி கனி வெளியுறவுத்துறை அமைச்சர் பொறுப்புகளையும் தற்காலிகமாக கவனித்து வரும் நிலையில் அதிபர் தேர்தல் ஜூன் 28ஆம் தேதி நடைபெற உள்ளது.
நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்றும் கனமழை பெய்த நிலையில் வங்கக்கடலில் நாளை மறுநாள் ரீமால் புயல் உருவாக உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் இன்று தெரிவித்துள்ளது. அண்மை தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பிரகாஷ். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று கனமழை முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. அதன்படி கோவை, நீலகிரி, நெல்லை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் காலை முதலே மழை பெய்தது. உதகையில் பெய்த தொடர் மழையால் 2 இடங்களில் மரம் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து தீயணைப்புத்துறை மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினர் மூலம் மரங்கள் அகற்றப்பட்டன. குன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விடிய விடிய பெய்த மழையால் காட்டேரி அணை ஒரே இரவில் நிரம்பியது. மேட்டுப்பாளையம் உதகை மலை ரயில் பாதையில் மண் சரிவு ஏற்பட்டதால் மலை ரயில் சேவை இன்று ரத்து செய்யப்பட்டது. தொடர் கோடை மழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து இன்று 3500 கன அடியாக அதிகரித்தது. இதனிடையே சேலம் அன்னதானப்பட்டியில் கனமழையால் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து கூலி தொழிலாளி உயிரிழந்தார். தமிழ்நாட்டில் கோடையில் பெய்த கனமழையால் கடந்த 7 நாட்களில் 15 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் வங்கக்கடலில் நாளை மறுநாள் ரீமால் புயல் உருவாக உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் இன்று தெரிவித்துள்ளது. பிரகாஷ், ரீமால் புயல் காரணமாக தமிழகத்திற்கு பாதிப்பு எதுவும் ஏற்பட வாய்ப்புள்ளதா? வானிலை மையத்தின் எச்சரிக்கை பற்றிய கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. இன்று தெற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளைய தினம் வடகிழக்கு திசை நகர்ந்து மத்திய வங்கக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மேலும் வடகிழக்கு திசையில் நகர்ந்து 25ஆம் தேதி அதிதீவிர புயலாக மாறும் எனவும் இந்த புயலுக்கு ரீமால் என பெயரிடப்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 25ஆம் தேதிக்கு பிறகு வடக்கு திசையில் நகர்ந்து மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேசம் கடற்கரை ஒட்டிய பகுதியை நோக்கி நகரக்கூடும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர கேரள கடல் பகுதியில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்களில் நாளைய தினம் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 24ஆம் தேதிக்கு பிறகு 29ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் ஆங்காங்கே மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த 48 மணி நேரத்துக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இன்று கடத்தப்பட்ட 2 வயது பெண் குழந்தை போலீசாரின் துரித நடவடிக்கையால் 1.5 மணி நேரத்தில் மீட்கப்பட்டது. பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த தம்பதியரின் 2 வயது பெண் குழந்தை இன்று மதியம் 2:30 மணியளவில் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் திடீரென காணாமல் போனது. புகாரின் பேரில் ரயில்வே போலீசார் சிசிடிவி காட்சிகளை கொண்டு ஆய்வு செய்தபோது 2 நபர்கள் குழந்தையை கடத்திச் செல்வது தெரிய வந்தது. இதன் அடிப்படையில் மூர் மார்க்கெட் பகுதியில் விஜயவாடாவைச் சேர்ந்த சித்தராமையா, துர்கா ஆகியோரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து குழந்தையை மீட்டனர். ஆறாம் கட்ட மக்களவைத் தேர்தல் நாளை மறுதினம் நடைபெற உள்ள நிலையில் வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் நிறைவடைந்தது. இதனிடையே சிலந்தியாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் முயற்சியை கைவிட வலியுறுத்தி கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இன்றைய முக்கிய அரசியல் நிகழ்வுகள் குறித்து விவரிக்கிறது பின்வரும் தொகுப்பு. திருவள்ளுவர் திருநாள் விழாவை ஒட்டி ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள அழைப்பிதழில் திருவள்ளுவருக்கு காவி உடை அணிவிக்கப்பட்டிருப்பது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. முல்லை பெரியாறு அணை வலிமையாக உள்ளதாக உச்சநீதிமன்றமே தெரிவித்திருந்தும் மீண்டும் மீண்டும் அணை கட்ட முயற்சி செய்து வருவதை கேரள அரசு கைவிட வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் இன்று வலியுறுத்தியுள்ளார். கேரளா அணை கட்டும் விவகாரம் தொடர்பாக தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனாவுடன் நீர்வளத்துறை செயலாளர் சந்தீப் சக்சேனா இன்று ஆலோசனை நடத்தினார். சவுக்கு சங்கர் முதல்வரை ஒருமையில் அழைத்ததை ஏற்க முடியாது என குறிப்பிட்டுள்ள சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சவுக்கு சங்கர் எதிர்காலத்தில் எப்படி நடந்து கொள்வார், என்னவெல்லாம் செய்ய மாட்டார் என உத்தரவாத மனு தாக்கல் செய்ய இன்று உத்தரவிட்டுள்ளனர். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரண வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் இன்று உத்தரவிட்டுள்ளார். செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கும் கூடுதல் தகவல். சிபிசிஐடி போலீசார் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து சம்பவ இடத்துல நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டார்கள். ஏற்கனவே காவல்துறை விசாரணை செய்த அந்த தடயங்களும் சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது.
தான் பயாலஜிக்கலாக பிறக்கவில்லை என்றும் தன்னை பூமிக்கு அனுப்பியதே பரமாத்மாதான் என்றும் பிரதமர் மோடி கூறியது விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கும் நிலையில் பிரதமரின் இந்த பேச்சு கேலிக்கூத்தான விஷயம் என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி இன்று குறிப்பிட்டுள்ளார். பயாலஜிக்கலாக நான் பிறக்கலன்னு சொல்றதே ஒரு இந்த சயின்டிஃபிக் வளர்ந்த காலத்தில் 21ஆம் நூற்றாண்டில் 22ஆம் நூற்றாண்டில் போய் இப்படி ஒரு பதில் ஒரு பிரைம் மினிஸ்டர் சொல்றாருன்னா அவர் எப்படி தான் விமர்சிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. டெல்லியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்று பேசிய காங்கிரஸ் MP ராகுல் காந்தி தன்னை கடவுள் அனுப்பியதாக கூறிய பிரதமர் மோடியின் கருத்தை விமர்சித்தார். கடவுள் அனுப்பியதாக சொல்லுபவர் சாலை, கல்வி, சுகாதார வசதிகளை கேட்கும் ஏழைகளுக்காக என்ன செய்தார்? கொரோனாவில் மக்கள் மடிந்தபோது செல்போனில் வெளிச்சம் காட்டவும் மணியடிக்கவும் சொன்னார். ஆபாச வீடியோ விவகாரத்தில் சிக்கி தலைமறைவாகியுள்ள பிரஜ்வல் ரேவண்ணா எங்கிருந்தாலும் உடனே நாடு திரும்ப வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள முன்னாள் பிரதமர் தேவேகவுடா தனது பொறுமைக்கும் எல்லை உண்டு என்று பேரனுக்கு இன்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். 6ஆம் கட்ட மக்களவைத் தேர்தல் நாளை மறுதினம் நடைபெற உள்ளதை ஒட்டி வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் நிறைவடைந்தது. செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கும் கூடுதல் தகவல். வெப்ப அலையின் காரணமாக 6ஆம் கட்ட தேர்தலில் வாக்குப்பதிவு சதவீதம் கணிசமாக பாதிக்கப்படலாம் என கருதப்படுகின்றது. 5 கட்ட தேர்தலோடு நாட்டில் உள்ள 428 மக்களவை தொகுதிகளுக்கு தேர்தல் நிறைவு பெற்றுள்ள நிலையில் 6ஆம் கட்ட தேர்தலோடு நாட்டில் உள்ள 486 தொகுதிகளுக்கு தேர்தல் நிறைவு பெற இருக்கிறது. ரஞ்சித், புனேவில் மது போதையில் 17 வயது சிறுவன் அதிவேகமாக ஓட்டிச் சென்ற சொகுசு கார் மோதி 2 பேர் உயிரிழந்த வழக்கில் சிறுவனுக்கு வழங்கப்பட்ட சர்ச்சைக்குரிய ஜாமீன் இன்று ரத்து செய்யப்பட்டது. அண்மை தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் கடந்த 19ஆம் தேதியன்று மதுபோதையில் சொகுசு காரை வேகமாக ஓட்டி வந்த பிரபல தொழிலதிபரின் 17 வயது மகன் இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தினார். கார் மோதியதில் IT ஊழியர்களான அஸ்வினி, அனீஷ் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். சுமார் 200 முதல் 240 கிலோமீட்டர் வேகத்தில் அவர்கள் மீது கார் மோதியதாக கூறப்படும் நிலையில் இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மதுபோதையில் காரை ஓட்டி வந்து மோதிய சிறுவனை தாக்கியதுடன் சொகுசு காரை அடித்து நொறுக்கினர். அந்த சிறுவன் உடனடியாக கைது செய்யப்பட்டிருந்தாலும் போதை விழிப்புணர்வு குறித்து 300 வார்த்தைகளில் கட்டுரை எழுத வேண்டும் என்ற நிபந்தனையுடன் 15 மணி நேரத்தில் அவருக்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. இதேபோல் சிறுவன் விபத்தை ஏற்படுத்துவதற்கு முன்பு தனது நண்பர்களுடன் பாரில் மது அருந்தும் தெள்ளத் தெளிவான CCTV காட்சிகள் வெளியான பிறகும் மருத்துவ பரிசோதனை அறிக்கையில் அவர் மது அருந்தவில்லை என குறிப்பிடப்பட்டது கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. பணக்கார குடும்பத்தின் வாரிசை காப்பாற்ற ஒட்டுமொத்த அரசு நிர்வாகமே முயன்று வருவதாக விமர்சனங்கள் எழுந்தன. இதனிடையே சிறுவனின் தந்தையான தொழிலதிபர் விஷால் அகர்வாலை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். முன்னதாக கைது செய்து அழைத்துச் செல்லும் போது அவர் மீது பொதுமக்கள் கருப்பு மையை ஊற்ற முயற்சித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் சிறுவனுக்கு வழங்கப்பட்ட சர்ச்சைக்குரிய ஜாமீனை ரத்து செய்துள்ள சிறார் நீதிமன்றம் அவரை 15 நாட்கள் காப்பகத்தில் அடைக்க அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை இதுவரை பார்த்தோம். பார்த்த உங்களுக்கு நன்றி. இது தந்தியின் இன்று. நான் ரஞ்சித். இனிய இரவு வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.